வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி இஷ்யூ நடக்க போது சொல்லி நம்ம இந்த விடல பார்க்கலாம். செல்வமும் முத்துவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சவாரியை முடிச்சுட்டு காரை வந்து ஷெட்டில் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒன்றா போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் செல்வமுக்கு எனக்கு கொஞ்சம் பசிக்குதுடா, நம்ம ஹோட்டலுக்கு நிற்போம், நிறுந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இங்கே ஹோட்டல் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து செல்வம் வந்து இன்றைக்கி ஒரு டீ ஷாப் இருக்குது, நம்ம உட்காந்து கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்து கரெக்டாக அந்த கடையில் போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு ரெண்டு பேருமே உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு வந்து சீதாவுக்கு வந்து டியூட்டி டைம் முடிய போகுது. அந்த நேரத்தில் அருணுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு டியூட்டி டைம் முடியுது, கொண்டு போய் என்னை வீட்டில் போய் விடுங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து அருண் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அருண் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போன உடனே ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. பேசிட்டு சரி நீ வண்டியில் ஏறி நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அருண் போலீஸ் வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அவங்க எங்கே வராங்க அப்படின்னா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த ரோட் வழியாக தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்துவும் செல்வமும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஹோட்டலாண்டா வராங்க. வந்த உடனே போதும் இங்கே நிப்பாட்டுருங்க, நான் வந்து வீட்டுக்கு நடந்து போயிடுறேன். வீட்டில் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்தாங்களே போதும் வீட்டில் போய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் போலீஸ் சரி நான் இங்கே விட்டுட்டு போகிறேன், நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி அருண் போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதேமாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சாப்பிட்டு ஏஞ்சி வெளில வராங்க. வரும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறதா பார்க்குறாங்க. பார்த்த உடனே முத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, என்னடா சீதா வந்து இந்த போலீஸ்காரன் இந்த பொறுக்கி கிட்ட போய் பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி முத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அப்போ வந்து முத்து வந்து கரெக்டாக ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே மீனாக்கா ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே மீனா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, என்னங்காச்சு நான் பூ கொடுக்க வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சொல்லுங்கள், இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீ தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இந்த மாதிரி அருண் போலீஸ்கிட்ட வந்து பேசுகிறத சொல்கிறாங்க மீனா கிட்ட. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, அவள் ஹாஸ்பிட்டலில் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா எனக்கும் அதான் டவுட். அதுவும் இல்லாமல் அந்த போலீஸ் யார் தெரியுமா, அந்த தாத்தா பாட்டி அடித்து ரத்தம் வர வச்சானே, அதுவும் இல்லாமல் எனக்கு தேவையில்லாமல் கேஸு மேலே கேஸு போட்டு என்னை வேணும்ட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தான் பாரு, அந்த போலீஸ்காரனை தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, அவள் அப்படி பண்ணுற பொண்ணு இல்லைங்களேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாம் மீனா அப்படி பண்ணுற பொண்ணு இல்லை, அதனால தான் நான் அவங்ககிட்ட பொறுமையாக சொல்கிறேன். வேறு எதாவது ஹெல்ப்பாக கூட இருக்கலாம், அதனால வந்திருக்கலாம், என்னன்னு தெரியல, நீ கொஞ்சம் பொறுமையாக கேளு சீதா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க நீங்கள் வைங்க, நான் சீதாவுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி சீதா வீட்டுக்கும் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக மீனாவும் ஃபோன் பண்ணுறாங்க சீதாவுக்கு. சொல்லுங்க என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சீதா. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, எங்கே சீதா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, நான் வீட்டில் தான்க்கா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாக்கா முடிஞ்சு போச்சுக்கா, அதனால தாங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வருமா நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா அது வந்து என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி சீதா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, சொல்லு எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா நான் ஃப்ரெண்டு கூட வந்துட்டேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு கூடயா, யாருக்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, அதான்க்கா நான் சொன்னேனே அவங்க ஒரு அம்மா அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்க வர போலீஸ்காரன், அப்பப்போ வந்து பார்க்க முடியல, அதனால நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா பையன் கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அப்படியா வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்களேக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சீதா அவங்க மாமா பிரச்சனை பண்ணி ஒரு போலீஸ்காரன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த போலீஸ் தானே, மாமா பார்த்தே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, மாமா பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சீதா என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பார்த்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்கக்கா உண்மையாகவே அவர் தான் இப்படி பண்ணாரா, அவர் தான் மாமாவுக்கு இந்த மாதிரி கேஸ் போடுறது அந்த விஷயத்தில் அவர் தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சீதா அது இல்லாமல் இந்த செப்பல் தைக்கிற தாத்தா பாட்டிங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள தள்ளி விட்டு மொத்தமாக ரத்தம் வர வச்சு அவங்கள சீரியஸான நிலைமையை கொண்டு போனதே இந்த போலீஸ்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா சீதா இவன் நல்லவனாக தானே இருக்கான், பட் என்ன இவங்க அக்கா வந்து இப்படி சொல்கிறாங்க, அக்காவும் போய் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் மாமாவும் சுத்தமாக போய் சொல்ல மாட்டாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒருவன் அந்த போலீஸ்காரன் நம்ம கிட்ட நல்லவனா தெரியணும்னு சொல்கிறதுக்காக நல்லவனா அடிச்சுட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி சீதாக்குள்ளே ஒரு டவுட் மாதிரி வருது. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் பின் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.